விருப்பம் ஒன்று திருமணமாய் நடந்தது. அரசியலில் 2 இமயங்கள் இதுவரை எதிரும் புதிருமாக இருந்த வீரண்ணா பூவரசன் இருவரும் தங்களது அரசியல் பகையை மறந்து இந்த திருமணத்தில் இணைகிறார்கள். இந்த மாற்றம் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாய் இருக்கும் என்று பூவரசன் தெரிவித்தார். வீரண்ணாவின் மகள் வேணிக்கும் பூவரசன் மகன் நேத்திரனை மிகவும் பிடித்து போனதால் தந்தையிடம் அடம் பிடித்து இந்த திருமணம் ஒத்துக்கொள்ளப்பட்டதால் கோவாவில் திருமண வரவேற்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமணம் முடிந்து வரவேற்பு விழா பிரபலமாக கோவாவில் நடந்தது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதுவரை இருவேறு கட்சிகளாய் இருந்த இருவரும் இணைகிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கது என்று அனைத்து அரசியல் பிரபலங்களும் கருத்து தெரிவித்தனர். Ya mocha nakatlinoti llega saiba makanakago shuti mugli aburi matakamarum bosteri tu japaya lagi bo உள்ளவா ஆம், ஒரு நிமிஷம் என் கூட வா. இவங்க தான் என்னோட அம்மா. அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கம்மா. என்ன வேணி அப்படி பாக்குற? எங்க அப்பா அரசியல பண்ற அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் இதை எதுவுமே பிடிக்காத எங்க அம்மா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தாங்க. உங்க அப்பா வீரண்ணாவோட எங்க அப்பாவுக்கு இருந்த ஈகோ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு புரிஞ்சது. அரசியல்ல யாருக்கோ நல்லது பண்ண போய் இவங்க 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லது பண்ணாங்கன்னா நம்ம நாட்டுல வன்முறைகளே இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்களோட ஐடியா பிரகாரம் தான் நான் உன்னை அப்ரோச் பண்ணேன். என்னோட பிளானையும் சொன்னேன். நீயும் உங்க அப்பா கிட்ட பேசி ஓகே வாங்கின. இப்போ டிவில பாரு, நம்மளை பத்தி தான் நியூஸ். மக்களுக்காக ஒரு கல்யாணம். ஆனா அம்மா தான் இல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டாங்க. என்ன வேணி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. கிராண்டா நடந்த நம்ம கல்யாணம் உங்க அம்மா ஆசைக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி ஆளே இல்லாத ஒரு தனி இடத்துல ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்? என் அப்பாவுக்கு அரசியல் எதிரிகள் அதிகம். நம்ம ஹனிமூனுக்காக வேற ஒரு டீமை சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை சேஃபா நடக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியுமா? உன் அப்பாவும் என் அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இன்னும் ஆரம்பிக்கல இல்ல? அப்பா, அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் தான் உன் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். மறுபடியும் இவங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு முட்டிக்கிச்சா? இது வரைக்கும் முட்டிக்கல. இனிமேதான் முட்டிக்கும் போல தெரியுது. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, ஏமா இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? உன் புருஷன் போன் பண்ண
கிளம்பி வர சொல்லியிருக்கேன். மாமா நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 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 போட்டோ ஆல்பம்லாம் வச்சிருக்கானா அந்த செபாஸ்டியன். அதாம்மா உன் புருஷன். ஆமா, இது உன் அப்பாவுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டதா இல்ல தெரியாம பண்ணிக்கிட்டதா? சொல்லு, உன்னதான் கேக்குற. கிருஷ்ணா, 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 ஹே கிருஷ்ணா. யாருமா நீ? என் பேரு கீர்த்தி, கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு. ஈரோட்ல இருந்து வரேன். கிருஷ்ணாவா? அது யாரு? இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தா. ஆர்கிடெக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. நீ வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேம்மா. இல்லைங்க, இதே வீடு தான். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தப்ப ஒரு இன்டர்வியூவில் வச்சு எனக்கு பழக்கமானா கிருஷ்ணா. 2 பேரும் ஒரே மாதிரி சுடிதார் போட்டிருக்கோன்னு ஆரம்பிச்சு பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ, 6 மாசத்துக்கு முன்னால இருந்த பொண்ணோட ஃப்ரெண்டா நீ? அப்போ நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா? நாங்க குடி வந்து 5 மாசம் தாம்மா ஆச்சு. அதனாலதான் நீ கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே வீடு மாதிரி வந்துட்டியான்னு கேட்டேன். ஆமா, கிருஷ்ணாவோட ஃபோன் நம்பர் இல்லையா உங்ககிட்ட? இல்ல ஆண்டி, என் ஃபோன் பஸ்ல இருந்து கீழே விழுந்து நம்பர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அச்சச்சோ. அதுக்கப்புறமா அவளை காண்டாக்ட் பண்ணவே முடியல. இப்போ ஒரு அவசர வேலையா சந்திக்க நினைச்சேன். வீடு தான் தெரியுமே, நேரா புறப்பட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணுமா நீ? காலம் கெட்டு கிடக்கல. இப்படி தனியா ஒரு பொண்ணு திடுதிப்புன்னு வரலாமா? ரொம்ப அவசரமான பிரச்சனை ஆண்டி, அதான் வந்துட்டேன். இப்போ எப்படியாவது கிருஷ்ணாவை கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த சென்னையில அவளை விட்டா வேற யாரையும் தெரியாது. உங்க 2 பேருக்கும் காமனான ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா? அன்னைக்கு இன்டர்வியூல எங்களுக்கு கூட அறிமுகமான ரேவதின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டா. எப்பவாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவா. இந்த கிருஷ்ணா சமீபத்துல உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்ல ஆண்டி, 6 மாசத்துக்கு முன்னாடி பேசினதுதான். ஓ, நீ ஒரு நிமிஷம் இருமா, நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி அவர்கிட்ட கிருஷ்ணா நம்பர் இருக்கான்னு கேட்டு பாக்குறேன். என்ன? சரி ஆண்டி. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.